அன்பர்களே, ஈரான் அமெரிக்கா பதட்டம் வளைகுடாவில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இரண்டாவது பேச்சுவார்த்தை இன்னும் முடிவு செய்யப்படாத நிலையில் 5 தினங்களாக இன்று ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 12ஆம் தேதி வரையும் ரியாத் மாநகரில் உலக பாதுகாப்பு கண்காட்சி என்று ஒரு மிகப்பெரிய, அதாவது இந்த மின்னணு போரொன்றுக்கான ஒரு வான் பாதுகாப்பு பற்றி ஒரு மகாநாட்டை கூட்டி கண்காட்சி என்ற போர்வையில பாதுகாப்பு கவசத்தை கோர்றாங்க. ரியாத்தில் நடைபெறும் 2026 உலக பாதுகாப்பு கண்காட்சியில் துமாவிடம் மின்னணு போர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அண்ட் நாவல் காம்பேக்ட் சிஸ்டம் அட் வேர்ல்ட் டிஃபென்ஸ் ஷோ உலக பாதுகாப்பு கண்காட்சி என்ற போர்வையில 2026 பெருமைச்சிட்டு ரியாத்ல கூட்டியிருக்கிறாங்க. இப்பொழுது நாம் இந்த ரெக்கார்டிங் செய்யப்படுகின்ற போது கூட அங்கு மொசாட் அதிகாரிகள், சிஐஏ அதிகாரிகள் உட்பட அமெரிக்க, மொசாட் மற்றும் ஜெர்மனி உட்பட பல வகையான நாடுகளின் வல்லுநர்கள் மூலமாக எதிர்கொள்றாங்க. என்ன எதிர்கொள்ள போறாங்களாம் என்றால், ஈரான் தாரிக்கான இருக்கிறான்ல, அவன்கள்ல ஆளில்லா விமானத்தையும் அவனுடைய ஏவுகணையும் எந்த மாதிரி எதிர்கொள்ளலாம், அப்ப எந்த மாதிரி ஒரு வான் பாதுகாப்பை டிஃபென்ஸ் சிஸ்டம் கொண்டு வரலாம் தான் இதை கூட்டிக்கிறாங்க. பேர் என்ன? 2026 உலக பாதுகாப்பு கண்காட்சி. அது என்ன, உனக்கு இப்போது அந்த அவசரம் வந்திருக்குது, பயம் வந்திருக்குல்ல, அந்த ஈரான் பயம் எல்லாருக்கும் வந்துட்டுங்க வளைகுடா. அதான் ஈரான் சொல்லுதே, நாங்க ஒரு நாட்டுக்கும் அடிக்க மாட்டோம், நீங்க அந்நிய நாட்டு படைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பேஸையும் கொடுத்து வச்சுங்க, அதுக்கு தான் அடிப்போம். உங்களுக்கு அங்க அடிச்சு அங்க வகுத்து வலிக்கும் இல்லை, அந்த கேஸ் தான் வந்திருக்குது. அப்ப என்ன சொல்ல போறாங்க, வேர்ல்ட் டிஃபென்ஸ் ஷோ 2026 இன் ரியாத், சவுதி அரேபியாவின் ரியாத் மாநகரில் கூட்டிக்கிறாங்க. மற்றும் கடற்படை போர் அமைப்புகளை காட்சிப்படுத்த, எல்லாமே போர் தான். ரியாத்தில் தற்பொழுது நடைபெற்று வரும் 2026 உலக பாதுகாப்பு கண்காட்சியில் அடுக்குவான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு மின்னணு அதான் நாங்க சொன்னோம் இல்ல, எலக்ட்ரானிக் வார்ஃபேர், மின்னணு போர், மின்னணு போர், கடற்படை போர் அமைப்புகள் மற்றும் ஆளில்லா தளங்களுக்கான மேம்பட்ட பெலோடுகள் ஆகியவற்றில் அதன் முழுமையான ஒருங்கிணைக்கப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் எவ்வாறு அமைகின்றது, எவ்வாறு தப்பலாம், அதான் கேஸ். தப்பலாம் என பல ஃபீல்ட் செயல்பாட்டு மேன்மையை பார்க்கிறாங்க. அசலன் நிரூபித்து, அசலன் அவங்களோட பேரு, அசலனா துருக்கியின் முன்னணி பாதுகாப்பு நிறுவனம் இன்றைய பெரிய முறையில் சிக்கலான, நெரிசலான மற்றும் பல கள அச்சுறுத்தல் சூழலை நிவர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட ஒன்றோடொன்று இயங்கக்கூடிய அமைப்புகளின் விரிவான போர்ட்போலியோவை வழங்கி வருகிறது என்றும், இது ஒரு தனித்த தள வழங்குனராக இல்லாமல் ஒரு அமைப்பு ஒருங்கிணைப்பாளராக அதன் நிலையை வலுப்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. அசலன் அதிநவீன தொழில்நுட்பங்கள், உயர் தீவிரம் மற்றும் ஸ்பெக்ட்ரம் போட்டியிடப்பட்ட போர்க்களங்களில் செயல்படும் நவீன ஆயுத படைகளுக்கு சூழ்நிலை விழிப்புணர்வு, உயிர்வாழும் தன்மை மற்றும் பணி செயல்திறனை மேம்படுத்தும் மீள்தன்மை, ஒன்றோடொன்று இயங்கக்கூடிய மற்றும் அளவிடக்கூடிய பாதுகாப்பு கட்டமைப்புகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சொல்லப்படுகின்றது. உலக பாதுகாப்பு கண்காட்சியானது 2026 சவுதி அரேபியாவின் ரியாத் மாநகரில் பிப்ரவரி இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் 12ஆம் தேதி வியாழக்கிழமை வரை நடைபெறுகிறது. எல்லா அரேஞ்ச்மெண்ட் முன்ன எல்லாம் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க சவுதியே. கண்காட்சியில் அசலன் பங்கேற்பது குறித்து கருத்து தெரிவித்த அசலனின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அஹமத் அகுயல், அதாவது இவர் ஒரு சவுதி அரேபிய படைகளின் ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. அதான் தகவல். தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்புகளை விட ஒருங்கிணைந்த போருக்கு தயாரான பாதுகாப்பு கட்டமைப்புகளை வழங்குவதற்கான நிறுவனத்தின் திறனை நிரூபிப்பதற்கான ஒரு முக்கியமான தளத்தை உலக பாதுகாப்பு கண்காட்சி பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மத்திய கிழக்கு அசலனின் மிகவும் மூலோபாய பிராந்தியங்களில் ஒன்றாக உள்ளது என்றும், பிராந்திய கூட்டாளர்களுடன் ஈடுபாட்டை ஆழப்படுத்தவும் நீண்டகால ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் ஒரு முக்கிய மன்றத்தை வழங்குவது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த ஆலோசகர் அசைலனின் மூலோபாய கவனம் கூட்டாளர்களின் செயல்பாட்டு சுதந்திரம் மற்றும் தொழில்நுட்ப இறையாண்மையை
ஒரே நேரத்தில் ஆதரிப்பதோடு மீள்தன்மை மற்றும் ஒன்றோடொன்று இறங்கக்கூடிய தீர்வுகள் மூலம் பல ஃபீல்ட் மேன்மையை செயல்படுத்துவதாகும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். 2026 அசலனின் இருப்பின் மைய சிறப்பம்சம் அதன் ஸ்டீல் டோம் பல அடுக்கு வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பாகும். இது சைபர் நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பு, கோர்குட் மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு, குருஸ் 200B குருஸ் அதுவும் ஒரு பாதுகாப்பு வான், தந்திரோபாய வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு மற்றும் எதிர் ஆளில்லா வான் பாதுகாப்பு திறன் போன்ற அமைப்புகளை ஒருங்கிணைக்கிறது. இதெல்லாம் என்ன வருது பாருங்க. வளைகுடா இவங்கட ஏப்ரஹாம் லிங்கனை தாக்குறதுக்கு நுழைஞ்சான் இல்ல ஈரான் ஆளில்லா விமானம், அதை பத்தி பாதுகாப்பு சொல்ல போறாங்க. அடுத்தது ஏவுகணை தாக்குதல், அது ஹோரம்ஷார். ஏற்கனவே நாங்க பல ஈரான் 10,000 கிலோமீட்டர் ஜம்ப் பண்ணக்கூடிய பாயக்கூடிய தாக்கக்கூடிய ஏவுகணையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அந்த மாதிரி ஏவுகணை எப்படி நாட்டை பாதுகாக்கலாம் என்ற ஒரு கண்காட்சியை தான் ரியாத்துக்குள்ள செய்கிறாங்க. அச்சம் பயம் வந்திருக்குது, அச்சம் நாணம் வந்திருக்கு, சவுதிக்கு வரத்தான வேணும். ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்புகள் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் பாலிஸ்டிக் இலக்குகள் இந்த ஈரான் முதல் அலைந்து திரியும் வெடிமருந்துகள் மற்றும் குறைந்த பறக்கும் ஆளில்லா தளங்கள் வரை நெட்வொர்க் செய்யப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு கருத்துக்கள் மூலம் பரந்த அளவிலான வான்வழி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான அசலனின் விரிவான மற்றும் அடுக்கு அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது. சரிதானே? பாதுகாப்பு கோர்றாங்களாம். அசலன் அதன் செடா 100 துப்பாக்கி சூடு கண்டறிதல் அமைப்பையும் காட்சிப்படுத்துகிறது. இது ஹன்பா ஏரோஸ்பேஸால் உருவாக்கப்பட்ட அடுத்த தலைமுறை 8x8 டைகன் கவச வாகனத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இது சர்வதேச நில தளங்களில் மேம்பட்ட சென்சார் தொழில்நுட்பங்களை தடையின்றி ஒருங்கிணைக்கும் திறனை அடிகோடிட்டு காட்டுகிறோம் சொல்லப்படுகிறது. மின்னணு போர்க்களத்தில் அசலன் கொரால் 200 மொபைல் ரேடார் மின்னணு போர் அமைப்பு மற்றும் 3LT மொபைல் VUHF மின்னணு போர் மற்றும் மின்னணு பாதுகாப்பு அமைப்பு போன்ற மேம்பட்ட தீர்வுகளை முன்னிலைப்படுத்துகிறது என்றும் இது மிகவும் சர்ச்சைக்குரிய செயல்பாட்டு சூழல்களில் மின்காந்த நிறமாலை ஆதிக்கத்தை அடைய அதன் திறனை நிரூபிக்கிறது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த மின்னணு போர் அமைப்புகள் கண்டறிதல், அடையாளம் காணுதல், மின்னணு தாக்குதல் மற்றும் மின்னணு பாதுகாப்பு ஆகியவற்றில் அசலன் ஆழ்ந்த நிபுணத்துவத்தை பிரதிபலிக்கின்றது என்றும் நவீன நெட்வொர்க் மையப்படுத்தப்பட்ட போர்க்களத்தில் ஒரு முக்கியமான சக்தி பெருக்கி விளைவை வழங்குகிறது சொல்லப்படுகிறது. கண்காட்சியில் அசலனின் ஆளில்லா வான்வழி வாகன பேலோடுகளின் விரிவான தொகுப்பு இடம்பெற்றுள்ளது என்றும் இதில் அசல் பிலிர் குடும்பத்தின் மேம்பட்ட எலக்ட்ரோ ஆப்டிகல் இலக்கு அமைப்புகள் மற்றும் LKG மற்றும் டொலூன் போன்ற துல்லிய வழிகாட்டுதல் கருவிகள் அடங்கும் என்றும் இந்த தீர்வுகள் உயர் துல்லிய இலக்கு மற்றும் உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறை பணிகளை மேம்படுத்துகின்றன என்றும் பல களங்களில் ஆளில்லா நெட்வொர்க் இயக்கப்பட்ட மற்றும் தரவு சார்ந்த செயல்பாடுகளில் முக்கிய செயல்படுத்தி அசலனின் பங்கை வலுப்படுத்தும் சொல்லப்படுகின்றது. கடற்படையில் கடற்படை துறையில் அசலனின் அது மேம்பட்ட மேற்பரப்பு மற்றும் நீருக்கடியில் போர் தீவுகளை WDH 2026 வழங்குகிறது என்றும் இதில் டுபாஷோனார் அமைப்பு, ஹிசிர் மென்மையான கொலை எதிர் அளவீட்டு அமைப்பு, சோஹா 100 SED ஒலி ஜேமர் மற்றும் அசல் போய் திசை ஷோனபோய் ஆகியவை அடங்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கடற்படை அமைப்புகள் பரந்த அளவிலான கடற்படை பணிகள், சூழ்நிலை விழிப்புணர்வு, தள உணர்வு, உயிர்வாழ்வு மற்றும் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் செயல்திறனை கணிசமாக மேம்படுத்த முழுமையாக ஒருங்கிணைந்த கடற்சால் போர் தீவுகளை வழங்குவதற்கான அசலனின் திறனை எடுத்து காட்டுகிறது என்றும் சொல்லப்படுகின்றது. இது முற்றுமுழுதாக, இது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த செய்தி முற்றுமுழுதாக நான் தந்ததுக்கான காரணம், முற்றுமுழுதாக இது ஈரானின் தாக்குதல் தந்திரங்களை உடைப்பதற்கான தப்புவதற்கான ஒரு மிகப்பட்ட ஒரு கோச்சிங் ட்ரைனிங். புரிஞ்சிட்டோமா? இதைத்தான் இவங்க பார்க்கிறாங்க. என்னென்ன ஈரான் என்றாலில் யுத்தம், அதாவது அமெரிக்கா இன்னும் உறுதியான முடிவுக்குள்ள இல்லை, ஈரான் தயார் ரெடி நிலையில ஸ்டாண்ட் பைலாம் இருக்குது. அது
எல்லாம் லீவ் ரத்து செய்யப்பட்டு மோதலுக்கு தயாராகத்தான் ஈரான் இருக்குது. அது மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனாலும் இவங்க அந்த அயன்டோம் போன்று சவுதிக்குள்ளால கட்டாருக்குள்ளால அரபு நாடெல்லாம் தஞ்சி வந்திக்கிறாங்கல்ல, அவங்களோட எல்லா இராணுவக்காரங்களும் வரலாம் போல 5 தினங்களுக்கும் அவங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. உங்களோட புழு கோச்சிங் ட்ரைனிங் புல் செக்கிங் பண்ணி யார் யார் உள்ளுக்கு போறாங்க, ஈரான்ட உளவாளி போறாங்களா, மொஷாட்டில் அவள் ஆக்கள் தானே. இனி குறிப்பா ஈரான்ட யாரு போறாங்க, ஈரான் சார்பான மூஞ்ச பார்ப்பாங்க. இனி ஈரான் அனுப்புற சந்தேகப்பட்ட உளவாளிகள் எல்லாம் பார்த்து தான் உள்ளுக்கு அனுப்புறாங்களாம். இதெல்லாம் இங்க ஈரானுக்குள்ள வெளியாயிட்டு ஈரான்காரங்க அதுக்குள்ள போகவே கிடையாதுன்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு அச்சம் பயம் கொண்டு வந்துடுச்சுங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஆளில்லா விமானத்திலையும் ஈரானின் ஏவுகணை தாக்குதலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்ற ஒரு கோச் ட்ரைனிங் முடிஞ்சா தப்பிங்க பார்க்கலாம். இது சவுதி அரேபியாவில் நடக்கின்ற மிகப்பெரிய உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள வேர்ல்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்றாங்க. அது சரியா சொல்ல போற அவங்க பயிரெல்லாம் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, அது சரியாக சொல்ல போனால் அவங்களோட அந்த வேர்ல்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் சொல்றாங்க. அதாவது கூடுதலாக எனவே பார்க்கலாம். மற்றும் ஒரு காணொலி. நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.